கீர்த்தனா கீர்த்தனா அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சாட்சி சொல்றா. அவ ஏதோ காய்கறி வெட்டிட்டு இருக்கும்போது வேகமா கைய வெட்டிட்டான். கத்தி கையை வெட்டினது அவர் ஃபீல் பண்ணியிருக்கான். ஆனா பார்த்தா கையில ஒண்ணு கோடும் இல்லை, ரத்தமும் வரலங்கிறான். என்னால இத கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னால இதை புரிஞ்சுக்க முடியல. நான் புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நான் ஏத்துக்காம இல்லை, நான் ஏத்துக்கிறேன், இது நடந்திருக்குது. ஆனா இது நம்ம எண்ணுவதற்கும் அது நினைப்பதற்கும் மேலா இருக்குது. அதே மாதிரி கீர்த்திக்கு அடையாளமா இருக்குது. கீர்த்திக்கு அடையாளமா இருக்குது. நம்ம பார்த்தா ஓகே அடையாளம் இருக்குது, என்ன பட்டிருக்கு போல இருக்கு. ஆனா கொப்பளம் வரல, புண்ணு வரல. ஆனா கீர்த்தனை கத்தி உள்ள முடிஞ்சு எனக்கு நான் ஃபீல் பண்ணேன், ஆனா பார்த்தேன், எனக்கு ஒண்ணும் நடக்கல அப்படிங்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதேதான் நமக்கு. நம்ம இதே மாதிரிதான் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஒருத்தர் காலோட வந்து உட்கார்ந்துருப்பாரு, முழு காலோட உட்கார்ந்துருப்பாரு. அவங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் தெரியும் அவருக்கு முந்த நாள் வரைக்கும் பாதி காலு கிடையாதுன்னு. பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஏய் உனக்கு முதல்ல இருந்தே கால் இருந்துச்சுல, உண்மை சொல்லி போட்டோ காட்டு, பழைய போட்டோ காட்டு, ஃபுல் கால் இருக்கு, எப்பறம் வந்துச்சு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு, கரகரகரன்னு வளர்ந்துச்சு, கரகரகர வந்துச்சு. இந்த மாதிரி சாட்சிகள், உண்மையான சாட்சிகள் ஏற்கனவே நீங்க கேட்டிருக்கீங்களா? கால் முழுசா வளர்ந்த சாட்சிகள். எனக்கு பாடம் எடுத்தவங்க அவங்களுடைய சபையில நடந்த சாட்சிகளை அவங்க லிட்ரலா சொல்லுவாங்க. நான் டேரக்டா கேட்டிருக்கேன். நாமும் இதை காரணம் எப்படி இந்த கீர்த்தனாக்கும் கீர்த்திக்கும் நடந்தது, நம்மளால ஸ்தோத்திரகத்தாவே ஆமேன் அப்படி சொல்றோமோ அதே மாதிரி இந்த காரியங்களும் நடக்கும். இது அவர் சொன்னதினாலே நடக்கும். நம்ம இருதயம் இதை ஏத்துக்குது ஏத்துக்கல. இப்போ வந்து இப்போ கீர்த்தனாக்கோ கீர்த்திக்கோ நடந்தது நம்ம இருதயம் ஏத்துக்கிட்டாலும் ஏத்தாலும் நடந்தது என்னதுதான் நடந்தது தான். அதை என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. சதா காலங்களும் சாட்சியா இருக்கும். அடுத்தது பாருங்க, அவருடைய எண்ணத்தினுடைய வீரியத்தை பாருங்க. அந்த ராஜாக்கள் இவர்கள் காலில் உள்ள தூசியை என்ன பண்ணுவாங்களாம், படிக்கிறதுக்கே நமக்கு எப்படி இருக்கு, படிக்கும் போதே நமக்கு நம்மளால என்ன பண்ண முடியல. ஆனா தன்னுடைய ஜனத்தை குறித்து கர்த்தர் இருதயத்துல இருக்கிற வைராக்கியம் அப்படிப்பட்டதாய் என்ன பண்ணுது இருக்குது, அப்படிப்பட்டதாய் இருக்குது. இதை யாரு எடுத்து வச்சுக்கிட்டு தியானிச்சுக்கிட்டு இருக்காங்களோ இரவும் பகலும், ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லிட்டு, அவர்கள் இந்த காரியங்களை இந்த பூமியில என்ன பண்ணுவார்கள், பலவந்தமாய் இந்த பூமியின் மீது இந்த நியாயத்தை செலுத்துவார்கள். புரியுதா? நம்ம என்னத்தை தியானிச்சுக்கிட்டு இருக்கோமோ, எதற்காய் நன்றி சொல்லிட்டு இருக்கோமோ, பலவந்தமாய் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த violently we will impose it. violently imposing என்னது, நம்மளுடைய தியானம் அதை இந்த பூமியின் மீது பலவந்தப்படுத்தும்.